மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரியை தனியாக ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. என்னெல்லாம் ஆசைப்பட்றாங்களோ அது எல்லாத்தையுமே செய்கிறாரு. காவேரி பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லு, நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு ஆசையாக காவேரிக்காக விஜய் வந்து சமைச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னதுக்கு காவேரி தூக்கிட்டு போக சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காவேரியை தூக்கிட்டு போய் வந்து பெட்டில் விடுவார். காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா கால் பண்ணி கூப்பிட்றதுனால காவேரியும் வந்து ஸ்டால் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கடி அப்பளக்கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லா அப்பளக்கட்டும் சேல் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் போய் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து நிறையா வேலையை வந்து அவங்க வீட்டில் செஞ்சுட்டு இருப்பாங்க. கங்கா வேலை செய்யக்கூடாதனால காவேரி வந்து அவங்க அம்மா எல்லா வேலையும் வாங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விஜய் பக்கத்துலேருந்தே பார்த்துட்டு இருப்பாரு. நான் பொண்டாட்டி வந்து மாசமாக இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே மனசில் கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் வந்து காவேரி இங்கே வச்சிருந்தா வேலைக்காகாது, நம்ம கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு. அதனால விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி சொன்னதையும் மீறி காவேரி பிரெக்னெண்டாக இருக்க விஷயத்த அவங்க வீட்டில் போய் சொல்கிறாரு. விஜய் வந்து இந்த விஷயத்த சொன்னோன்னே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்காகவும் ஆயிட்டாங்க. அதே சமயம் சந்தோஷமும் படுறாங்க. சாரதா வந்து எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து சாரதா கிட்ட இந்த மாதிரி என் பொண்டாட்டி கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, அதனால நான் அவளை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போய் நான் நல்லா பார்த்துக்கணும் அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களாம் என்னை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து வந்தால் போதும், நான் வந்து காவேரியை மட்டும் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன், இதை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சாரதா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.